Satyabhama Institute of Science and Technology, Chennai. முக்கிய செய்தி: வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் லோகநாதன் இணைப்பில் இருக்கிறார். லோகநாதன், வணக்கம். தற்பொழுது வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றன. எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக வீசும் என்று கூடுதல் தகவலை பதிவு பண்ணுங்க. சமீப காலமாக தமிழகத்துல வெப்பமும் மழையும் மாறி மாறி பெய்து வருகிறது. குறிப்பாக தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதியில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை விட அதிகமாக இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக மிக அதிகமாக இருந்திருக்கிறது. கடலோர பகுதிகள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில 43.8 டிகிரி செல்சியஸ், கூடுதலாக 7.5 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் 43.4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட 5.9 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும், அதே போல திருப்பத்தூரில் 42.2 செல்சியஸ் இயல்பை விட 5 செல்சியஸ் கூடுதலாக பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல மழை என்று பார்க்கும் பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல் காமாட்சிபுரத்தில், அதாவது மதுரை சேரையூர் பகுதியில தலா 5 சென்டிமீட்டர் மழையும், தேனி ஆண்டிப்பட்டி, மாயனூர், கரூர், திண்டுக்கல் புகையிலை தோட்டம், வேடச்சந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.